ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நீங்க இது பார்க்க போறது டிசம்பர் மந்த்க்கான ரீடிங் தான். அதாவது கம்மிங் டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு என்னென்ன பிளஸிங்ஸ் நடக்க போகுது, என்ன நியூ சாப்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, எதை நீங்க டீக்ளட்டர் பண்ண போறீங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் எஸ், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சி சேனல் ஆச்சுன்னா அதையும் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், நான் கொஞ்சம் லவ் மெசேஜஸும் பார்க்கல. ஓவரால் உங்களுக்கு மந்த்திய நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம், சரியா? அண்ட் எஸ், உங்களுக்கு பர்சனல் புக்கிங் ஏதாவது வாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணலாம். யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க அண்ட் ஷேர் பண்றீங்க, தேங்க்யூ சோ மச். ரிட்டன் கூட நீங்க அந்த வீடியோஸை பாக்கீங்க அண்ட் தேங்க்யூ. அண்ட் எஸ், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க, சரியா? அண்ட் எஸ், நம்ம இப்போ இங்க பைலட் செலெக்ஷனுக்கு போகலாம். நான் இந்த தடவை கொஞ்சம் இது எடுத்திருக்கேன், டெபிட் கார்டு. ஓகேவா? ஆக்சிஸ் பேங்க் உங்களுக்கு இந்த கலர் அட்ராக்ட் பண்ணதுன்னா எஸ், நீங்க இது பண்ணிக்கலாம். கார்டு டேட் முடிஞ்சிடுச்சு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஹெச்டிஎஃப்சிக்கு எஸ், ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு பிடிக்கணும். ரிலையன்ஸ்க்கு இந்த கலர் அட்ராக்ட் பண்ணதா பாருங்க. நீங்க உங்களுக்கு இதுல ஒரு பாயில தவிர வேற ஏதாவது பாயிலும் அட்ராக்ட் பண்ணுது எக்ஸ்ட்ரா, அதாவது செகண்ட் பாயில இருக்கலாம், தேர்ட் பாயில இருக்கலாம், அட்ராக்ட் பண்ணுன்னா எஸ், அதுலயே உங்களுக்கு மேபி ஒரு சில மெசேஜஸ் இருக்கலாம், நீங்க பாத்துக்கலாம், சரியா? வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஃபைல் 1 யாரு சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங்கை நம்ம இப்ப பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். Thank you. Thank you. Thank you. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது யூனியனுக்கான எனர்ஜிஸ், குட் மணி இருக்குது, உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. டிராவல் இருக்கு, எண்டிங் சூப்பர். 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் தி லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்ப இங்க 2 விதமான கப்பல்ஸ் இருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி தெரியுது. Eight of Cups. Wow, the Chariot. 7 of Swords. ஓகே, இன்னொரு கார்டு எடுத்துருக்கேன், ஏஸ் ஆஃப் கப். இந்த பாட்டம்ல பாருங்க சன்னோட எனர்ஜி, தி ஸ்டார். ஓகே, நீங்க பெருசா அச்சீவ் பண்ற சிச்சுவேஷன்ல எனக்கு இங்க தெரியுது. உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் உங்க மணி ரிலேஷன்ஷிப் எல்லாமே தெரியுது எனக்கு. உங்க சோல்மேட் ரிலேஷன்ஷிப் பாருங்க, குயின் ஆஃப் பென்டிக்கல், உங்க கரியருக்கு நல்ல ஒரு இது இருக்குது, பிளஸிங்ஸ். எஸ், இன்கேஸ் நீங்க மதரா இருக்கீங்க, இல்லைன்னா உங்க மதர் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்பேர் டைம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ், நீங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்க ஃபேமிலிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு லவ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், இது எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் தெரியுது. டிராவல் அவங்க கூட பண்ணலாம், அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. இது மேபி உங்களுக்கு மேல் பேரண்ட் கூட இருக்கலாம், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஒரு டிராவல் இருக்கும். 6 நம்பர்
ஏதோ உங்களுக்கு லவ்வபிளான பிளேஸா இருக்கலாம். இது மேபி இது ஸ்பிரிச்சுவல் தலமா இருக்கலாம், இல்லைன்னா பீச் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள், சரியா? ஏதாவது லேக் பிளேஸ், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க நிறைய தெரியுது, சரியா? அண்ட் எஸ், உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா லவ் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கு டெஃபினெட்லி டைமும் கிடைக்கும். நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கூட கொடுக்கல, இல்லைன்னா அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், சரியா? உங்களோட அன்பு அதிகமா எனக்கு இங்க தெரியுது ஃபேமிலி லைஃப்ல. எஸ். அண்ட் நீங்க கரியருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் ஆஸ் வெல், எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரியுது. இன்கம் வருது, நோ டவுட். அண்ட் ஒரு சில பேர் புதுசா ஜாப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா எஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நீங்க ஏதாவது டிராவல் பண்ணலாம் இந்த டைம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம். எனக்கு தோணுது இது மேரேஜ் செலிப்ரேஷனா ஒரு சில பேருக்கு இருக்கலாம். பிகாஸ் எனக்கு இதை பொறுத்த அளவுக்கு மேரேஜ்க்கான சைன் இருக்கும், செரிமனிஸ் அந்த மாதிரி. ஸோ எஸ், அதாவது ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சில விஷயத்த நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தீங்க, அதை விட முடியாம இருந்தீங்கன்னா அதை நீங்க விட்டு ஒதுங்குறீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. உங்களுக்கு லவ்டு ஒன்ஸ், அதாவது நீங்க ரொம்ப லவ் பண்றவங்க, இது மேபி உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க மேபி ரொம்ப விரும்பலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஸ்பேர் டைம் கேட்கலாம், டிராவலிங், ஏதாவது என்ஜாய்மெண்ட், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க நிறைய தெரியுது, சரியா? பேசிக்லி ஒரு சில வரைக்கும் எனக்கு ட்வின் ஃபிளேமுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். பிகாஸ் பாருங்க, ரொம்பவே பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்து இருக்குது. எஸ், ஒரு இன்ஆக்டிவ் மோட்ல இருந்தவங்க இப்ப பாசிட்டிவ் எனர்ஜில வருவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஒரு சில பேருக்கு பிகாஸ் இந்த லவ்வர்ஸ் அண்ட் சோல்மேட் ரெண்டுமே வந்திருக்குது. இது ரொம்பவே பாசிட்டிவான சைன் கப்பல்ஸ்க்கு ஸ்பெஷலி, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது கப்பல்ஸ்க்கும் இருக்கலாம், எஸ். அண்ட் புதுசா மேரேஜ் ஆக போறீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிளஸ்ஸிங்கான ஒரு லைஃபா இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஒரு சில பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்ல அதிகமா இருக்குன்னா அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பிகாஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? ஸோ சக்சஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்போஜர் ஆகும், சரியா? உங்களுக்கு உங்களோட குட் திங்ஸ் நிறைய இருக்குது ஹெட்டனா, அது எக்ஸ்போஜர் ஆகும், மற்றவங்களுக்கு விசிபிள், அது தெரிய ஆரம்பிக்கும். மீன்ஸ் இந்த பர்சன் கிட்டயும் நிறைய டேலண்ட் இருக்கு, இது ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் இந்த சன் வந்து த பாட்டம்ல வந்திருக்கு, ரைட்? த ஸ்டாரோட எனர்ஜி. அண்ட் மெயின்ல வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? ஸோ எஸ், எனக்கு அதுதான் தெரியுது. குயின் ஆஃப் பென்டிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி 7 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு. பாருங்க, 7 ஸ்பிரிச்சுவலுக்கு உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்தா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கீங்கன்னா. இல்லைன்னு நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இது பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல உங்களுக்கு 777 தெரிய ஆரம்பிக்கும், சரியா? அந்த மாதிரியா? சோ அது குட் சைன், உங்களுக்கு பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் யா, ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது என்னன்னா பிகினிங், அதாவது நீங்க சம்திங் பெருசுல இருந்து வந்தீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஆப்ஸ்டகிள்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது கரியர் பாத்ல இருக்கலாம். அதாவது நீங்க டாப்ல வரும்போதே நல்லா டாப்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா குறைய ஆரம்பிச்சிட்டீங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. திடீர்னாப்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரும், ஓகேவா? இது ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்களோட ஏதாவது கரியர் பாத்ல இருக்கலாம். நீங்க ஏதாவது கம்பெனி வேலை பாக்கீங்கன்னா எஸ், ஏதாவது பிசினஸ் பண்றீங்கனாலுமே எஸ், திடீர்னாப்ல உங்களுக்கு ஏதோ
ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரேம் இருக்கலாம், சரியா? இல்லைன்னா உங்களை பத்தின ஒரு நல்ல விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும், உங்களோட டேலண்டா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ். பிகாஸ் த சேரியட் வந்து ஃபைனலி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சக்சஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? இந்த எண்ட் ஆகும்போதும் பாருங்க த சேரியட்டோட எனர்ஜில வருது. அதுக்கப்புறம் எஸ், ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்கும், ஓகேவா? ஒர்க் ப்ரெஷர் இல்லாம நீங்க அச்சீவ்மெண்ட் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது, ரைட்? சோ கொஞ்சம் பேலன்சிங் உங்களுக்கு தேவைப்படலாம். சோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இது உங்களுக்கு லவ், ஒரு ட்ரூ லவ் தேடிட்டு இருக்கீங்க. சோ அவங்களுக்கு இது பெஸ்டான ஒரு டைம் பீரியடா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நியூ லவ்ல கூட ஒரு சில பேர் போவதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஜர் ஆகும், வெளியே வரும், நீங்க காட்டிப்பீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பீங்க. மேபி பேரண்ட்ஸ்க்கு கூட தெரிய வரலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி, அந்த மாதிரி எனர்ஜிஸ். உங்களோட கரியர் பாத்துலயும் எஸ், நீங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? அண்ட் எஸ், 8 ஆஃப் கப்ஸ்ல வந்து எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, ஏதாவது அப்செட் ஏதாவது இருந்துச்சு, நீங்க நிறைய பெயினை வச்சிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கீங்கன்னா இது நீங்க கரெக்டா தான் பண்றீங்க. நான் தான் சொன்னேன் 777 உங்களுக்கு அந்த டைம்ல தெரிய வரும். எஸ், நீங்க ரைட்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, டிக்ளட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? இது எமோஷனல் பவுண்டிங் ஏதோ இருக்குது, இல்லைன்னா ஒரு சில பேருக்கு மைண்ட் மென்டல் ப்ரெஷர் நிறைய இருக்கலாம், சரியா? அதுல இருந்து நீங்க மூவ் ஆகுறீங்க, அந்த மாதிரி. அப்போ நீங்க இந்த 777க்கான ஒரு சக்சஸ், நியூ பிகினிங், ஹீலிங் எல்லாமே நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க விசிபிள் ஆகுது, சரி? இந்த கார்ட்ஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் பண்றது கரெக்டா தப்பா, உங்க இன்ட்யூஷன் சொல்லுறத நீங்க நோட் பண்ணுங்க, சரியா? அதை அப்சர்வ் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ண வேண்டாம், சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க நினைக்கீங்க நான் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆகுனேன்னா எனக்கு இந்த பெயின் கிடைக்குமோ, இல்ல, அந்த பெயினுக்கு பதிலா தான் இந்த லவ்வர்ஸோட எனர்ஜிஸ் வந்திருக்கு. உங்களுக்கு லவ் ரொம்ப நிறைஞ்ச ஒரு லவ் கிடைக்குது, சரியா? இது நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறத பத்தி சொல்ல, ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுங்க, சரியா? இது உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஃபர்கிவ்னஸ் கேக்குது, ஃபர்கிவ் பண்ணுங்க, நீங்க நிறைய விஷயங்கள ஃபர்கிவ் பண்ணணும். லவ் யூ கேக்குது, ஒரு சில பேர் லவ் யூ சொல்ல போறீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? யாராவது லவ் யூ சொல்ல போறீங்களா யாருக்காவது, இல்ல அவங்க உங்களுக்கு சொல்ல போறாங்களா? மோஸ்ட்லி எனக்கு இங்க தெரியுது நீங்க யாருக்கும் ஐ லவ் யூன்னு சொல்ல போறீங்க. மேபி இந்த வேர்டுல ரொம்ப எமோஷனலி நிறைய, மேபி இதுல டீப்பான கான்வர்சேஷன் நடக்க போது மைட் பி சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ், இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. எஸ், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி பேலன்சிங் டெசிஷன்ஸ், வேற இன்ட்யூஷன் பத்தி பேசுது. நிறைய விஷயங்கள்ல இன்ட்யூட்டிவா நீங்க டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் எஸ், கிங் ஆஃப் ஸ்வார்டை பத்தி சொல்றது என்னன்னா, ட்ரூத்தை பார்க்கணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது இருக்கோ அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதை ஆக்ஷன்ல கொண்டு வாங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிகாஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஆனஸ்ட் ஆனவங்க, ட்ரூத்தை மட்டும் பேசுறவங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? நீங்க ரிலேஷன்ஷிப் காண்டி இருந்தாலும் சரி, ஏதாவது ஃபர்கிவ் பண்ணாலுமே பேலன்சிங்கா நீங்க டிசிஷன் எடுக்கணுமா, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. 7 ஆஃப் ஒன்ஸ்க்கான எனர்ஜிஸ், எஸ், இது நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுக்கான பெனிஃபிட்ஸ், பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்த், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? பட் இதையும் நீங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணுமா, சரியா? ஏன்னா உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கு, ரைட்? ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து லவ், பிளஸிங்ஸ்க்கான எனர்ஜிஸ். உங்களுக்கு லவ், கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு பேசிக்கலி சப்போர்ட் நிறைய கிடைக்கும், நீங்க உண்மையா இருக்கீங்க, ரைட்? சோ இங்க பாருங்க, இங்க பிளஸ்க்கான சைன் இருக்குது, வேற பேர்டுக்கான சைன்லாம் தெரியுது, சரியா? இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது எஸ், உங்களுக்கு காட் கிட்ட இருந்து நிறைய பிளஸிங்ஸ் கிடைக்கும் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஹியூமன்ஸ் கிட்ட, அதாவது மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்குதோ இல்லையோ, பட்
உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் இந்த கார்டுல இருந்து கிடைக்குது. சரியா? பேசிக்கலி பிகாஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்ன பொறுத்த அளவுக்கு ரொம்பவே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க நான் ஸ்டாப் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியும், ஃபீல் ஆகும். சரியா? காட் கிட்ட இருந்து கிடைக்கிறது இது. எஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸை வச்சு இன்னும் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் எஸ், இதுல உங்களுக்கு பேசிக்கலி இந்த விஷயம் தான் நிறைய லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸை நீங்க ரிட்டன் ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணி அதை உங்க ஸ்ட்ரென்த்ல கன்வெர்ட் பண்ணுவீங்க. அப்படி எனக்கு இதுல ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது டெஃபினெட்லி. பிகாஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் அதுதான். ஒரு பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரி, அந்த சாரியட்டுக்கான எனர்ஜி, பேஜ் ஆஃப் பென்டிகல், நிறைய நியூ பிகினிங்ஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது. சரியா? சேஞ்சஸ் வரும். எஸ், இட்ஸ் அப் டு யூ. இது அதாவது உங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க, நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அண்ட் எஸ், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவா நினைங்க, அது உங்களுக்கு கிடைக்கும்ல. கடைசியில சுத்தி சுத்தி உங்களுக்கு தான் அது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ஒரு சில விஷயத்த புடிச்சு வைக்கிறது வேண்டாமா அப்படி சொல்றாங்க. சரியா? ட்ரஸ்ட் வைக்கணுமா? சரியா? உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, உங்க இன்ட்யூஷன் மேல நம்பிக்கை வைங்க. சரியா? உங்களோட ஆக்ஷன் மேல நம்பிக்கை வைங்க. அதுல உங்களுக்கு பாசிட்டிவா ரிசல்ட் கிடைக்கும். இம்ப்ரூவிங் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு. எஸ், நான் இது ஆல்ரெடி சொன்னேன். 10 ஆஃப் ஸ்வார்ட்ல உங்களுக்கு நிறைய பாடி பெயின் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தா ரிலீஸ் ஆகும், பிக் ஹாப்பி சேஞ்சஸ்ல கன்வெர்ட் ஆகும். சரியா? சேஞ்சஸ் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னேன், அதுதான் நடக்குது. உங்களுக்கு ரொமான்ஸ் இருக்குது. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் த லவர்ஸ் கார்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரியா? நிறைய சக்கரா ஹீல் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். சரியா? மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி விஷயங்களை பண்றது உங்களுக்கு நிறைய ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும், எம்டி மைண்ட் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். எதையும் பண்றீங்கன்னா முழுசா நம்பி பண்ணுங்க. எஸ், உங்களால முடியுமான்னு பார்த்துட்டு. சரியா? ரிகவர் ஆகும். எஸ், நான் தான் சொன்னேன், கான்பிடென்டா இருங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு டெஃபினெட்லி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆகும் கூடிய சீக்கிரம். சரி, இந்த மந்த்ல எனக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுக்காங்க ஒரு சில விஷயத்துக்கு. எஸ், நீங்க பேசலாம், கான்வர்சேஷன் நடக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதுல சால்வ் ஆகும் உங்க ப்ராப்ளம். அபண்டன்ஸ் பிளஸிங்ஸ் இருக்குது. எஸ், இந்த பாட்டம்ல வேற ஏதாவது மெசேஜஸ்? இஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏஞ்சல்ஸ், அதாவது டேரட் கார்ட்ஸ்ல சொன்னதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க ஷார்ட்டா. அதாவது உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு விஷன் போர்ட் பண்ணலாம். மோனலாஜி ஆரக்கல்ல பார்ப்போம் நம்ம இப்போ என்ன மெசேஜஸ் கிடைக்கும். விஷன் போர்ட் பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரண்டர் பண்ணிருங்க. எஸ், ஒரு புது சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எதுனாலுமே சரண்டர் பண்ணி அத இது பண்ணுங்க. ஃபர்கிவ்னஸ் அதான் வந்துச்சு. ஃபர்கிவ் பண்ணும்போது தான் நம்ம லெட் கோ பண்ணுவோம், ரைட்? அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணுவோம், அது நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு. எஸ், உங்களுக்கானது உங்களுக்காண்டி மட்டும்தான். அத பத்தி நீங்க டென்ஷன் எடுக்கணும்னு தேவையே இல்லை. ஒரு புது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அது சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும், பிக்ஸ்டா சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இதுல கிளைமேக்ஸ்ல இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஓபன் ஆகும், ரீ ஓபன் ஆகும். சரியா? இது எது வேணாலும் இருக்கலாம் உங்களோடது.
சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது மைட் பி உங்க கரியர் பாத்லயும் இருக்கலாம், இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் ரீ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரி, ஸ்டார்ஸ் கார்ட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஸ்டார் ஷீட்ஸ் கார்ட்ஸ்ல இருந்து என்ன மெசேஜஸ் கொடுக்காங்கன்னு. நோ லிமிடேஷன்ஸ். எஸ், லிமிடேஷன்ஸ் வைக்கணும்னு தேவையில்லை, அதே தான் சொல்லுது. எதையும் லிமிட்டடா யோசிக்காதீங்க, சரியா? உங்களால இம்பாசிபிளையும் பாசிபிள் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் உங்களோட விஷன் போர்ட் பண்றீங்கன்னா எஸ், பெருசா நீங்க யோசிக்கலாம். பிகாஸ் த சாரியட் கார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் எல்லாம் வந்திருக்குது, த லவர்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்குது, ரைட்? சோ இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டியது. சோ பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இதுல தெரியுது. சரியா? பெரிய விஷயத்த பண்றதுக்காண்டி வந்திருக்கீங்க. உங்களோட விஷன் போர்டு கூட மைட் பி சான்சஸ் இருக்கு, நீங்க அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நிறைய பேருக்கான எனர்ஜிஸ் எஸ், நீங்க விட்னஸ் பண்ணிருக்கலாம் ஒரு சில பேரு. எனக்கு அந்த மாதிரியும் தெரியுது. நீங்க ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்க, எஸ் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் டெஃபினட்டா இதுல. எஸ், இது ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? எஸ், ட்ரீம்ஸ். எஸ், உங்க ட்ரீம்ஸ் எதுவோ அதை தான் சொன்னேன். விஷன் போர்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி சக்சஸ் உங்களுக்கு தான் ஃபைனலி வரும். எஸ், இது ஃபியூச்சர் மெசேஜஸ் தான். எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம். லவ் மெசேஜஸ் நம்ம இப்போ எடுப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க அவங்கள நல்லபடியா புரிஞ்சுப்பீங்களா எல்லா விஷயத்துக்குமே. சரி, அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உங்க பார்ட்னர் மைட் பி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் உங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ கேர் அண்ட் கம்ஃபர்ட் மீ வென் ஐ எம் இன் ஏ பேட் மூட். எஸ், அவங்க நல்ல மூட்ல இருக்கட்டும், குட் மூட்ல இருக்கட்டும், இல்லைன்னா பேட் மூட்ல இருக்கட்டும், எஸ் நீங்க அவங்கள கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. சரி, அவங்கள கம்ஃபர்டபுளா வைப்பீங்க. எப்போதைக்கும் அவங்க ஏதாவது பேட் மூட்ல இருக்காங்க, சீரியஸான டைம்ல அதாவது இருக்காங்கன்னா, இல்லைன்னா டென்ஷன்ல இருக்காங்கன்னா, மூட் ஆஃப்ல இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கன்னா, அந்த மாதிரி டைம்ல நீங்க அவங்கள கிளியரா புரிஞ்சுப்பீங்களாம். அதை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறாங்க. சரி, அது அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ரொம்ப பிடிக்குமா? சரியா? அவங்களோட மூட கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீல் அந்த பவுண்டிங் ரொம்ப பிடிக்குமா? யூ ஸ்டேர் அட் மீ லைக் ஐ எம் த பெஸ்ட் லுக்கிங் பர்சன் இன் த வேர்ல்ட். அதாவது அவங்களுக்கு உங்களை பிடிக்குமா? எதுக்கு பிடிக்கும்னா நீங்க அவங்களே ரொம்ப அழகான பர்சனா நீங்க நினைக்கீங்களாம். சரியா? எல்லாத்தையோட பெஸ்ட் பர்சனா நீங்க நினைக்கீங்களா? மைட் பி தோணுது நீங்க எல்லாரும் முன்னாடி நீங்க அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பீங்களா இருக்கும். ஆஸ் அ பார்ட்னரா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவீங்களா இருக்கும். அதனால அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க எந்த டைம்லயும் நீங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பர்சனா தான் அவங்கள பாக்குறது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? You are not afraid to be silly with me. I know you will always be there for me. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துக்கும் சில்லி சில்லி விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்களாம். சரியா? நீங்க எப்பவுமே அவங்கள பெஸ்டா தான் ட்ரீட் பண்ணுவீங்களா. அந்த உங்களோட சின்ன சின்ன அந்த சைல்டி திங்ஸ் கூட அவங்களுக்கு பிடிக்குமா? நீங்க எதனாலுமே போல்டா அவங்க கிட்ட சொல்லுவீங்களா, எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? மைட் பி பாசிபிள் இருக்கு அவங்க வீட்டுல இந்த மாதிரி யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்களா இருக்கும். நீங்க தான் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? சின்ன சின்ன சில்லி திங்ஸ் கூட ஈஸியா நீங்க அவங்க கூட கம்ஃபர்டபுளா இருப்பீங்களாம். அதை தான் அவங்க சொல்றாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அதாவது நீங்க அவங்க கிட்ட எதுவுமே பயப்படாம போல்டா ஸ்ட்ரெயிட்டா நீங்க சொல்லுவீங்க. சரியா? அந்த இதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கீங்க. யுவர் நோஸ் இஸ் த கியூட்டர்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, உங்க நோஸை பத்தி பேசுறாங்க.
உங்க நோஸ் மைட் பி ரொம்ப கியூட்டா இருக்குமா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, சரியா? அததான் அவங்க சொல்றாங்க. அண்ட் எஸ், நீங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட், அந்த சிஸ்டம் கொடுக்கறது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஐ நோ யூ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ. அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் இனிஷியபிளா நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களாம். எஸ், ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் எடுக்கலாம். நம்ம ஏதாவது கொடுக்காங்களா கைடன்ஸ் பார்க்கலாம். எஸ், த சேரியட்டோட எனர்ஜி கணேஷ். ஓகேவா? கணேஷோட எனர்ஜி யாரு வந்திருக்கு? அகைன் நான் சொன்னேன் 777 வந்திருக்குது. இந்த மஜிஷியனோட எனர்ஜி, சரியா? எஸ், உங்களுக்கு பெஸ்ட் மந்தா போகும். எனக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது. டபுள் கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. கணபதி வந்து சேரியட்டோட எனர்ஜி தான், சக்சஸ் தான். உங்களுக்கு கிஃப்ட் அபண்டன்ஸ் இருக்குது, டெஃபினெட்லி சர்ப்ரைசஸ் இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. இந்த மஜிஷியனோட பவர் வந்து அட்ராக்டிவா நீங்க இருக்கலாம் இந்த மந்த், இந்த மாதிரி தெரியுது, சரியா? ஏதாவது ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. உங்களோட பேச்சா இருக்கலாம், உங்களோட ஒர்க்கா இருக்கலாம், சரியா? இல்லைன்னா உங்களோட பிசிக்கல் திங்ஸ் ஏதாவது இருக்கலாம், சரியா? இல்ல உங்க டேலண்ட் ஏதாவது இருக்கும், அது எக்ஸ்போஜர் ஆகும், அந்த மாதிரி எனர்ஜி, சரியா? ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல உங்களுக்கு சடனா ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கிறது. ஏதாவது நீங்க ஒர்க்கிங்ல இருக்கீங்கன்னா எஸ், ஏதாவது ஷிஃப்டிங், டிராவலிங், அந்த மாதிரி ஏதாவது சடனா வர்றது, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இதுல தெரியுது உங்களுக்கு இந்த மந்த். இந்த சேரியட்டோட எனர்ஜி பாருங்க, அதுல உங்களுக்கு கையில நிறைய லட்டு இருக்குது, சரியா? சோ அதுதான் நான் சொன்னேன், ஸ்வீட் கொடுக்கற மாதிரி இருக்கும், ஏதாவது குட் நியூஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இந்த மந்த் தெரியுது உங்களுக்கு ஓவரால். வேற எனக்கு இங்க வந்து உங்களோட உங்க அந்த சக்கராவ இருக்குதுல, அதை கூட நீங்க ஹீல் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு ஆரஞ்சு கலர் தெரியுது. ஆரஞ்சு சக்கராவை நீங்க ஹீல் பண்றது நல்லது, சரியா? அந்த எஸ், உங்களோட ஹார்ட் சக்கராவும் எக்ஸ்பான்ஷன் மோட்ல போகும், சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஓப்பன் ஆகலாம், ஹீல் ஆகும். அந்த ஹீல் ஆகுறதுக்கு நீங்க ஏதாவது இந்த மந்த் பண்ணுவீங்க, ஏதாவது மியூசிக் தெரப்பி பண்றது, இல்ல இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இந்த மந்த் போவீங்க. ஸோ உங்க ஹார்ட் சக்கரா எக்ஸ்பென்ஷன் மோடுக்கு போகும், சரியா? அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது ஓப்பன் ஆகும், விரியும், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இதுதான் பைல் 1க்கான ரீடிங். பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2. எஸ், நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டிசம்பர். எஸ், நான் பிளேஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸ்பேஸ் எடுத்துட்டு தான் ரீட் பண்றேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைய விஷயங்களுக்கு நீங்க டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கீங்க, பட் உங்களுக்கு அதுக்கு பெர்ஃபெக்டான டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பைல தான் சூஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? யா, தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, பாப்போம். நான் சொன்னேன் நிறைய டெசிஷன் எடுக்கணும்னு பாக்கீங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு பாக்கீங்க, பட் ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்கு, சரி? ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கீங்க, அந்த டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, கிளாரிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, சரியா? இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன்ஸ், தூக்கம் இல்லாம இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போறீங்க நீங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது எனக்கு இங்க. தூக்கம் இல்லாம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. வாவ், கிங் ஆஃப் கப்ஸ். எஸ், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க போகுது, சரியா? அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நீங்க ஏதாவது இந்த மந்த் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, கிளாரிட்டியோட, உண்மையோட நீங்க எடுப்பீங்க, சரியா? இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த ரொம்ப எமோஷனலி நீங்க மத்தவங்களுக்கு நல்லதான் பண்றீங்க, பட் அவங்க உங்களுக்கு ஹர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் போச்சுன்னா இப்போ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும், சரி? அந்த டெவிலோட எனர்ஜி வந்திருக்கு, சரி? எண்டிங்ல என்ன கார்டு வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்,
புது பிளானிங், ஐடியாஸ். வாவ், த மஜிஷியன். ஓகே, மெயின் கார்டு உங்களுக்கு 4 of cups. இந்த மாதிரி எனர்ஜி உங்களுக்கு இருக்குதுன்னா பாருங்க, உங்களுக்கு காடே ஆஃபர் கொடுக்காங்க, நிறைய ஆஃபர்ஸ். எமோஷனலி உங்களுக்கு ஹீலிங் கொடுக்காங்க. இந்த கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் சைட்ல ஒரு கிளவுட் எனர்ஜில இருந்து உங்களுக்கு ஆஃபர் வருது. கிளவுடி எனர்ஜி எனக்கு தோணுது, இது வந்து உங்க மைண்ட்ல தோணும் டெஃபினெட்லி. நமக்கு காட் ஏதோ யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வராங்க, இல்ல உங்க ட்ரீம் மூலமா தெரியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஏதாவது ஈகோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எண்ட் ஆகும் கண்டிப்பா. ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் growthல கிடைக்க எனக்கு சான்சஸ் தெரியுது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வாரீங்க. வாவ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஏதாவது ஏமாற்றம் இருந்துச்சுன்னா அது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இன்ஃபினிட்டியோட சைன்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அந்த பேஜ் பேசிக்கலி சொல்றது என்னதுன்னா, எனக்கு தோணுது நிறைய ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கீங்க. உங்க கரியர் பிளான், நான் முதல்ல கரியரை வச்சு சொல்லிடுறேன். கரியர்ல நல்ல உங்களுக்கு ஒரு பிளானிங் பண்ணுவீங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கீங்கன்னா டெஃபினெட்லி அதுல நல்ல பெனிஃபிட் நீங்க பார்க்க முடியும். பிசினஸா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா எனக்கு இங்க பாசிட்டிவான ரிசல்ட் தெரியுது. சரியா? ஏதாவது இம்பேலன்ஸ்டா போயிட்டு இருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பாஸ் கிட்ட இருந்து கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா, இந்த மந்த் உங்களுக்கு சப்போர்ட் ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது வந்து மேபி எனக்கு தோணுது ஆபீஸ்ல ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் கூட இருக்கலாம் டிசம்பர்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. மேபி இது ஸ்டாஃப்ஸ்க்குன்னு ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஏதோ கிடைக்கிற மாதிரி தெரியுது. த டெவிலோட ஃபார்ம் வந்து எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுறது என்னன்னா, த டெவில் கூட ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நிறைய டீக்ளட்டர் பண்ண போறீங்க. உங்களோட கெட்ட ஹாபிட்ஸ், உங்களோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெட்ட தாட்ஸ் இருக்குது. எஸ், ஏதாவது அடிக்ஷன்ஸ், கெட்ட அடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்கஹால், ஸ்மோக்கிங், மீன்ஸ் எதெல்லாம் ரொம்ப அடிக்ஷன்ஸ்ல இருக்குதோ, நான் அதுக்காண்டி சொல்ல அது பண்ணவே கூடாது, அது அவங்கவுங்க விருப்பம். பட் எனக்கு இந்த கார்டுல அதுதான் தெரியுது. அடிக்ஷன்ஸ்ல இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி அதுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் கிடைக்க போகுது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட், ஆர்கேஞ்சலோட எனர்ஜி எனக்கு தெரியுது. சரியா? ஆர்கேஞ்சல் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்க ஹீலிங் காண்டி மைட் பி சான்சஸ் இருக்கு. இந்த அடிக்ஷன்ஸ், ஏதாவது கெட்ட அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னா, ஏதாவது லவ் ஃபெயிலியரா இருக்கிற ப்ரீவியஸா, அதை வச்சே நீங்க எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு உங்க லைஃப் நீங்க பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். அது டிக்ளட்டர் பண்ண போறீங்க. சரியா? எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறீங்க. ஒரு புது ஸ்டார்ட் அப் இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, ரீகன்சைல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரீகன்சிலேஷன்ஸ் எஸ் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னா டெஃபினட்டா ஒரு மீட்டிங் வேணும். மீட்டிங் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூஸ், நைட்டு உங்களுக்கு தூக்கம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு வைங்கலாம், மைட் பி சான்சஸ் இருக்கு நீங்க ஓவரா இது கன்சியூம் பண்றீங்களா இருக்கும். அதுவும் ஒரு இதா தெரியுது. எஸ், அதை நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பாசிட்டிவான சைன் மாதிரியே தெரியுது. மணி ஜென்ரேட் ஆகுறது, இது மணிக்கான கார்டுன்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு சங்கம் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, அவங்க டிவைன் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப்ல எஸ் இருந்தீங்கன்னா
ஒரு சங்கம் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் அதுக்கு பக்கத்துல ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி வருது, ரைட்? இட்ஸ் ஸோ டிவைன்லி கனெக்டட். அண்ட் அதுக்கு பக்கத்துலயே 3 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி. நீங்க பேலன்ஸ்ல வரீங்க, மைண்ட், பாடி, ஸ்பிரிட். உங்களோட தாட்ஸ பேலன்ஸ்ல கொண்டு வரீங்க. உங்க பாடியை நீங்க அப்நார்மலா இருந்துச்சுன்னா நார்மல் லெவல்ல உங்களை கொண்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும் இந்த மந்த் உங்களுக்கு, அப்படி எனக்கு இங்க தெரியுது. சரியா? டெத் கார்டு வந்துட்டு எண்டிங் நியூ பிகினிங்கான கார்டு தான் உங்களுக்கு. இது நியூ பிகினிங்கான கார்டு தான். இதுவும் நியூ பிகினிங்க்கு, இதே நம்ம நியூ பிகினிங்க்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நியூ பிகினிங், இதுவும் நியூ பிகினிங். நிறைய எமோஷனலி நீங்க நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்க கரியர்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு உங்களோட லைஃப் பர்பஸ்லயே நீங்க ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மைட் பி உங்களுக்கு உங்களோட டெஸ்டினி ஒர்க்கை பத்தி ஏதாவது தெரிய வரலாம் உங்களுக்கு. நீங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி அது கிடைக்க சான்சஸ் எனக்கு இங்க ஹைலி தெரியுது. ஒரு சில பேரு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு சக்சஸ்ல முடியல, நம்பி நம்பி நாங்க ஏமாந்ததுதான் மிச்சம் அப்படின்னு நினைக்கீங்கன்னா இல்ல, அது வேற ஒரு லெவல்ல நீங்க கொண்டு போவீங்க. இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் பாருங்க, இதுல 4 ஆஃப் பென்டிகல்கான எனர்ஜி, தி ஹேங்மேனோட எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போக போறீங்க. சரியா? ரொம்ப மைண்ட்ல போக மாட்டீங்க. இந்த பர்சன் ரொம்ப மைண்ட்ல போவாங்க, ரைட்? சோ நீங்க ரொம்ப மைண்ட்ல போக மாட்டீங்க, பேலன்ஸ்டா வருவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எல்லா விஷயத்திலயும் நீங்க பேலன்ஸ் பண்ணதுக்கு பாப்பீங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. சரியா? மிஸ்டேக் நடக்குதுன்னா நடக்குதுன்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க. மிஸ்டேக் நிறைய நடந்துடக்கூடாது, அதை பேலன்ஸ் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ் இந்த மந்த் நிறைய தெரியுது. சரியா? அண்ட் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, கமிட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ் பேசலாம். அந்த ஆப்போசிட் பர்சன் சொல்லுவாங்களான்னு எனக்கு இங்க பாசிட்டிவா தெரியல. எஸ், பட் நீங்க கமிட்மெண்ட் கேட்கலாம். சரியா? இல்லைன்னா உங்க பார்ட்னர் கூட உங்ககிட்ட கமிட்மெண்ட் கேட்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரீபர்த் ஆகுது. ஒரு ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சு வரலாம். ஏதாவது நீங்க இந்த மந்த் எனக்கு தோணுது ஏதாவது ஹெல்த் செக்அப் பண்றது நல்லது. லைக் பிளட் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இருக்காது. எஸ், ஸ்பெசிபிக்கான மெசேஜஸ் பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்க ஹெல்த்ல. ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் சம்திங்ஸ் தெரியுது எனக்கு. லங்ஸ், ஹார்ட் அந்த மாதிரி எனக்கு நிறைய தெரியுது. மைட் பி சான்சஸ் இருக்குது. இது யாருக்குன்னு தெரியல. எஸ், நான் எனக்கு கொஞ்சம் டீப் அது என்னதுன்னு சொல்லி உங்களுக்கே அது தெரியும். உங்களுக்கு ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. சரி, அது எரஃபென்ட்டோட எனர்ஜி. ஸோ எனக்கு தோணுது எஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாது என்ன ப்ராப்ளம் உங்க உடம்புல இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், அது எக்ஸ்போஜர் ஆகுது, வெளியே வருது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. எஸ், அதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுக்கு உங்களை பார்த்துக்கோங்க, உங்க ஹெல்த்த. சரியா? அந்த மாதிரி இது எல்லாருக்கும் இல்ல, யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஜீன்ல இருந்து வர்றதா இருக்கலாம், மைட் பி சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது அதுக்கானதுதான் இந்த ட்ரெடிஷன். அதாவது ஜீன்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும், அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன், நான் பெருசா சொல்ல விரும்பல. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம், ரைட்? எப்ப பார்த்தாலும் மண்டை குத்து வருது, காய்ச்சல் வருது, இல்ல கேன்சர் வருது, அந்த மாதிரி நம்ம ஜீன்ல இருந்து வரும் தெரியுமா ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிய வரலாம். எஸ், அது கியூர் பண்ணிடலாம் டெஃபினட்டா.
கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகலாம், ஒரு சில பேருக்கு சீக்கிரமா முடியலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க அப்படிதான் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும், ரைட்? ஸோ ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேர் நீங்க எடுக்கீங்க ஹெல்த்துக்கு. எனக்கு ஹார்ட் லங்ஸ் சைடு நிறைய தெரியுது உங்களுக்கு. யா, போதுமான அளவுக்கு நீங்க உங்க சக்கரா ஹீலிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது மியூசிக் தெரப்பி ஏதாவது எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுங்க. அது உங்களுக்கு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா சிங்கிங் பவுல் இருக்குல்ல, இல்லைன்னா அது புத்தா பவுல்னு கூட சொல்லுவாங்க, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்களே உங்க கையால வாசிக்கும் போது அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி உங்க கையில கூடும், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க ஃபீல் ஆகுது, சேனல் ஆகுது. ஸ்பிரிட் வேற ஏதாவது இருக்கா? எனக்கு இது எப்பவுமே இந்த மேஜிஷியனோட எனர்ஜி மேக்னெட் பவர் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஒரு சில பேருக்கு இதுல ஸ்லோவா அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ஃபாஸ்ட் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் இதுல இன்ஃபினிட்டி சைன் தெரியுமில்ல. நீங்க எவ்வளவுக்குள்ள மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க எத்தனை நாள் அட்டம் பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல, என்ன மாதிரி நீங்க அட்டம் பண்றீங்க, எவ்வளவு பேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுதான் முக்கியம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க ரொம்ப டைமா நீங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தெரியல, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ், ஒரு டிஃப்ரெண்ட் வேல பாசிட்டிவ்ல யோசிக்க ஆரம்பிங்க. அது எதனால உங்களுக்கு கிடைக்கல, மைட் பி இது கர்மா சைக்கிளா, பிகாஸ் டெத் கார்டும் வருது, ரைட்? சம்திங் பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங். உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, அந்த கிங் ஆஃப் கப்ஸ், the magician, the devil, yes, and the four of cups. yes, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, இண்டிகேஷன் பண்ணுவாங்க, நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் சொன்னேன், கொஞ்சம் லேசியா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அது தேவையில்லை. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ஒர்க்கும் ஆஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு பர்சனலி எது இருக்குதோ அந்த மாதிரி. நான் சொல்லல நீங்க வேலை பார்க்கலன்னு, மைட் பி சான்சஸ் இருக்கு உங்களோட ரூட்டீன் லைஃப் என்னதோ, ரூட்டீன் ஒர்க் என்னதோ, அதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது ஸ்கிப் பண்றீங்களா? முதல்ல பண்ணிட்டே இருந்தீங்க ரொம்ப பாசிட்டிவா, இப்ப அது ஸ்கிப் ஆகுதா, அது எதுக்காண்டி அது பாருங்க. சரியா? டிமோட்டிவேட் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அவங்களே எடுத்து கொடுக்காங்க. இந்த கார்டுல பாருங்க, கப்பு. சோ லைன் வைஸ் இருக்கும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. எமோஷனலி ஹீலிங் கூட உங்களுக்கு கிடைக்கும். மைட் பி சான்சஸ் இருக்கு இந்த தடவை மனசை விட்டு நீங்க அலவும் செய்யலாம். மைட் பி ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும் போது கடவுள் கிட்ட அல்றது, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அல்றது. பிகாஸ் 2 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்றது, எமோஷனலி ஒரு பவுண்டிங்ல வர்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஓவரால் இந்த மந்த் எஸ் ஃபைனான்சியலி நல்லா தெரியுது எனக்கு. யா, ஸ்ட்ரெஸ் கொஞ்சம், ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. இதுல பாருங்க நிறைய விஷயங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணுமா? within the next month, within the next few months என்னது நடக்கு? ask for help from others. yes, perfect timing. யா, எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் மத்தவங்களுக்கு மைட் பி நீங்க சப்போர்ட்டிவா போக வேண்டியது இருக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நிறைய விஷயங்களை நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நான் சொன்னேன். ட்ரூத்த பாப்பீங்க. நிறைய ரீமெயின் பாசிட்டிவா இருங்க. ரொம்ப எவ்வளவுக்குள்ள பாசிட்டிவா இருக்க முடியுமோ. எஸ், நான் சொன்னேன் ஆர்கேஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ், உங்களுக்கு நீங்க யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணா நீங்க கேட்கலாம். டெஃபினட்டா ஏதாவது ஐடியாஸ் இருக்கலாம். பிகாஸ் மணி ஏர்னிங் பத்தி கூட இருக்கலாம். நான் சொன்னேன் ஒரு சில பேருக்கு பாஸே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. சரியா? ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நிறைய ஒரு கோர்னகோப்பியா மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. நிறைய அபண்டன்ஸ் தெரியுது. நிறைய மணி எனக்கு தெரியுது. நிறைய பிளஸிங்ஸ் தெரியுது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிளஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மந்த் ஓவரால். அது உங்களுக்கு விடாது. மைட் பி உங்களுக்கு இப்போதைக்கு ரைட் டைம் இல்லைன்னு தெரியலாம். பட் இது ரைட் டைமிங் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. சரியா? நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரைட் டைம் ஆகட்டும், நான் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கேன் அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. தேங்க்யூ. You're good enough. Have faith in your dreams. Vision board பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இன் வர்கோ, நீங்க எமோஷனலி நான் சொன்னேன் ஒரு சில நேரத்துல அன்ஸ்டேபிள் ஆயிருந்தீங்க அந்த மாதிரி. பிகாஸ் வர்கோட எனர்ஜி, ரைட்? வர்கோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான எனர்ஜி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சைலண்ட். நான் சொன்ன ரெஸ்ட் தேவைன்னு நினைச்சீங்கன்னா எடுங்க. பட் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரைட்? பிகாஸ் டெவிலோட ஃபார்மும் வந்திருக்கு, ரைட்? அது உங்களுக்கு நெகட்டிவா நிறைய விஷயங்கள் ஃபீட் பண்ண வைக்கும், நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கும். Your commitment being tested. Okay. என்ன கொஞ்சம் கார்ட்ஸ் எடுப்போம். ஸ்டார் ஷீட்ஸ் டெக்ல இருந்து என்னது கிடைக்கும்? ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நீங்க என்ன குடிக்கீங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? லவ் மெசேஜஸும் எடுக்கலாம். உங்களோட லவ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா? நீங்க ரொம்ப பாசிட்டிவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க மத்தவங்கள பத்தியும் பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா அவங்களும் உங்கள்கிட்ட பாசிட்டிவா நடந்துப்பாங்க. அதே இது நீங்க மத்தவங்கள நெகட்டிவா நடந்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய நீங்க விட்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. சரியா? மிரர் எனர்ஜி மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். Your body feels great next to mine. You put up with my moodiness and all other imperfections. In my dreams, I always see you. If I had a choice of being with anyone in the world, I would still choose you. You can make me better when I am feeling down. I can stare at you for hours when you are sleeping. Okay. ஆக்சுவலி உங்க பார்ட்னர் இங்க பேசிக்கலி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அதாவது நீங்க அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல சரி, அவங்க ட்ரீம்லயும் நீங்க அவங்க உங்களை ட்ரீம்லயும் நிறைய பாக்காங்க. கண்ணு முன்னாலே நீங்க தான் தெரியுறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். தூக்கத்திலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப கூட நான் பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
அவங்க எப்போ டவுனா ஃபீல் பண்றாங்களோ அப்போ நீங்க அவங்கள நல்ல பூஸ்ட் குடிக்கீங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்களா இருக்கும், நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்களா இருக்கும். அதாவது உங்களுக்கு வேர்ல்ட்ல வேற ஏதாவது நிறைய சாய்ஸஸ் வந்தாலுமே கூட உங்களைதான் அவங்க சாய்ஸா வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அது எவ்வளவு பெரிய உலக அழகி, மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் யாரா இருந்தாலும் சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ் எஸ் உங்களை ரொம்ப ஸ்பெஷலி அவங்க ட்ரீட் பண்றாங்க. சரி, அவங்க ஸ்பெஷல் பர்சனா நினைக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்க பாடிய ரொம்ப அவங்க லவ் பண்றாங்க டெஃபினட்டா. இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் எடுத்துடலாம். Temperance. ஓகே, ஹீலிங் இந்த மந்த் ஃபுல்லா உங்களுக்கு ஓவரால் உங்க ஃபேவர்ல தான் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து எஸ் உங்களுக்கு டிவைன் டைம் போயிட்டு இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கு. சரியா? சரஸ்வதியோட பிளஸிங்ஸ் இருக்கு. ஏதாவது ஸ்டார்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க, பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க. எஸ், இதுலயே ரீபர்த்கான எனர்ஜிஸ் இருக்கு, இந்த கார்ட்லயும் ரீபர்த்கான எனர்ஜிஸ் இருக்கு. இந்த இதுலயே ரிஃப்ளெக்ஷனுக்கான எனர்ஜிஸ் இருக்கு. எஸ், நீங்க பாசிட்டிவா பேசணுமா, பாசிட்டிவா சொல்லணுமா, அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கெட்டாத்தே பேசினாலும் நீங்க இப்படி சொல்லுங்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு அது பத்தி பிரச்சனையே இல்லை, சரி நீ திருந்தணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டேன். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? மத்தவங்க கிட்ட போட்டுட்டு அந்த மாதிரி உங்க டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க நினைப்பாங்க அவங்கதான் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு பேசுறோம், கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. இல்ல, நீங்க தான் ஆக்சுவலி ஸ்மார்ட். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும்னு தேவையில்லை, அவங்கள அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தேவையில்ல. லைஃப்ல உங்களுக்கு அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆன பர்சனா. இது நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுதான் பேலன்ஸ் பண்றதுக்கு சொல்றாங்க. ஆபீஸ்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க கிட்ட நிறைய பேச்சுவார்த்தை வைக்கணும்னா டபுள் 10க்கான எனர்ஜிஸ் இருக்கு. 10-10 போர்ட்டல் மைட் பி சான்சஸ் இருக்கு உங்களுக்கு இந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கலாம் 10-10 போர்ட்டல்லே. அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய விஷயங்கள் தெரியுது எனக்கு. ஒரு சில பேருக்கு விஷ் கேட்கணும்னா டெஃபினட்டா உங்க விஷ் நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கு, இது எனக்கு அப்படி தெரியுதுங்க. எஸ், நான் சொன்னேன் ஒரு கெட்டதை எண்ட் பண்ண போறீங்க, நிறைய கெட்ட ஹேபிட்ஸ் நீங்க டீக்ளட்டர் பண்றீங்க. ஸோ எஸ், ஒரு புதுசு வரும் ரைட் உங்க லைஃப்ல. பிகாஸ் இதுவும் எண்டிங் அண்ட் ரீபர்த் ஆகுறது, இதுலயும் அதே தான் வந்திருக்கு. ஸோ எஸ், ஒரு புது நாலேஜ் கெயின் பண்றது. நான் சொன்னேன் எரஃபென்ட்டோட எனர்ஜி. எஸ், ஏதாவது குரு கூட கனெக்ட் ஆகும்னா எஸ் நீங்க கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு இதுல தெரியுது. சரியா? ஓவரால் இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். வாங்க பைல் 3க்கு போலாம். ஹலோ பைல் 3, எஸ் யாரு இந்த ஸ்மார்ட் கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்களோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட்.
பெயின் டிஃபீட்டை விட்டு வெளியே வரீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நிறைய ஹெட் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஹெட் அண்ட் திங்ஸ் ஜஸ்டிஸ்க்கான வைப்ஸ் எனக்கு தெரியுது. Queen of Swords. Wow. ஓவரால் எனக்கு இந்த மந்த் என்ன தெரியுதுன்னா, டிசம்பர்ல உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு ஃபைனான்சியல் கரியர் பேஸ்க்கானது வந்து ரொம்ப சாலிட் ஆகுது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய ஹெட் அண்ட் டேலண்ட்ஸும் இருக்கும். ஒரு இண்டிபெண்ட் எனர்ஜிலேயே நீங்க வாரீங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வச்சு தெரியுது. ஒரு சில பேருக்கு எஸ் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபேருக்கான மந்தா இருக்கும். பிகாஸ் ஜஸ்டிஸோட எனர்ஜி இருக்கு. ரைட்? நீங்க எவ்வளவு கொடுக்கீங்களோ அது ரிட்டர்ன். அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஃபேரான ஒரு மந்த். 9 ஆஃப் ஸ்வார்ட், 8 ஆஃப் வாண்ட்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுறது என்னன்னா, எஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நைட்டு தூக்கம் லேட்டா வருது, தூக்கம் இல்ல ஒர்க் நிறைய இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சீன் உங்க லைஃப்ல போயிட்டு இருக்குதுன்னா, எஸ் அதுவும் ரிசால்வ் ஆகுமா? ஒரு சில பேருக்கு எஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பிகாஸ் 5ல ஸ்டார்ட் ஆகி 8ல முடியுது. ரைட்? ஒரு சில பேர் டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மைண்ட் சேஞ்சுக்கு, உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு, எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தோணும், கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு எஸ் ஏதாவது டிராவல் இருக்கலாம். இட் மைட் பி இது வந்து அவுட் ஆஃப் டிராவல் கூட இருக்கலாம். இல்லைன்னா இங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல சிட்டி டிராவல்ஸ் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. பட் டிராவல் இருக்குது. சரியா? உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இந்த டிஃபீட்ல இருந்து நீங்க வெளியே வரீங்க. 5 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி என்னது? நிறைய கஷ்டம், நிறைய துன்பங்கள்லாம் நீங்க மனசுல வச்சு பொதுங்கி வைக்கிறது. அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறீங்க, சேஞ்ச் ஆகுது. 3 நம்பர் வருது. 5ல இருந்து 3 நம்பருக்கு நீங்க சேஞ்ச் ஆகுறீங்க. ஓகேவா? இந்த எம்ப்ரஸோட எனர்ஜி எஸ் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். மணி இருக்கும், எஸ் கரியர் சாலிடா இருக்கும், அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும். சரியா? அது பிகாஸ் இது வீனஸோட எனர்ஜி. ரைட்? ஸோ வீனஸ் பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கலாம் இந்த தடவை, இந்த மந்த். அப்படி எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது. சரியா? ஒரு ஹையர் கான்சியஸ் லெவல்ல நீங்க ஹையர் கான்சியஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜி ஃபீல்ட்ல நீங்க இருக்கலாம். உங்களை சுத்தி நிறைய காஸ்மிக் பவர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துக்கு கூட நீங்க விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. சரியா? ஏதாவது கோர்ட் கேஸ், லீகல் ஏதாவது டாக்குமெண்ட்ரி போயிட்டு இருக்குதுன்னா அது உங்க ஃபேவரா வரும். அந்த மாதிரி எனர்ஜி. சரியா? இல்லைன்னா அது வரைக்கும் அதாவது போலீஸ் கோர்ட்டு அந்த மாதிரி போகாம சுலபமா உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் வேணுமோ அந்த ஜஸ்டிஸும் கிடைக்க சான்சஸ் ஹைலி தெரியுது. எஸ் குவீன் ஆஃப் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட வச்சு பாருங்க. இந்த பர்சன் ஏதோ சொல்லணும்னு நினைக்காங்க இந்த இதுல. பட் குவீன் ஆஃப் சாரி கிங் ஆஃப் கப்ஸுக்கு தியான் வேற எங்கேயோ இருக்குது. ரைட்? ஸோ எஸ் யாராவது உங்ககிட்ட பேச வராங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கரெக்டா இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தெரியுது. பிகாஸ் உங்களோட தியான் வேற எங்கேயோ இருக்குது, உங்களோட ஃபோக்கஸ் வேற எதுலயும் இருக்குது. அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அத கான்வர்சேஷன் ப்ராப்பரா உங்களுக்கு ஆக மாட்டேங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சரியா? இது கொஞ்சம் கடக்கா பேசுறது, ஸ்டேட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க. நீ இப்படிதான் இருக்கும், நீ இப்படிதான் பண்ணும்,
இது கொஞ்சம் சாஃப்ட் கார்ன்ல அன்பா பேசு, அன்கண்டிஷனலா பேசுங்கிற மாதிரி எனர்ஜிஸ். ஓகேவா? ஸோ எஸ், அதுதான் எனக்கு இங்க தெரியுது. மைட் பி ஏதாவது ஃபேமிலியில, உங்க ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கொஞ்சம் கான்வர்சேஷன், அதாவது ஆப்பஸ்ல பேசி கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும், ரிசால்வ் ஆகும், ஜஸ்டிஸ் கிடைக்கும். மைட் பி சான்சஸ் இருக்குது இதுல பெரியவங்களும் இன்வால்வ் ஆகலாம். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளத்துல உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது பெரியவங்க, பேரண்ட்ஸ் இருக்கலாம், இன்லாஸ் வீட்டுல இருக்கலாம், ரைட்? ஸோ கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எஸ், அதை நீங்க நிறைய பெருசுபடுத்தாம இருக்கலாம். பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ் தான் எனர்ஜில வருது, ரைட்? நீங்க நீங்க கொஞ்சம் அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மைட் பி ஆப்போசிட் பர்சன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரூடா பேசலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, ரைட்? ஒரு சிலருக்கு 777 தெரியலாம். சரியா? எனக்கு இதுல 77 தெரியுது. 777 தெரியுதுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஏதோ பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. சரியா? ஸ்பிரிச்சுவல் இருக்கலாம், இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப் கண்டி ஏதாவது ஒரு ஹீலிங் கிடைக்க சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. ஹைலி ஹையர் கான்சியஸ பத்தி பேசுறது. சரியா? அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் எனக்கு இங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது, நியூ பிகினிங்கான இதுதான் இது. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் உங்களோட கரியர் பேத்ல இருக்கலாம். இவங்க நிறைய ஐடியாஸ், நாலேஜ் ஏதாவது கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேண்ட், ப்ராப்பர்ட்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல டிராவல் பண்ணா நமக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குமா, நாலேஜ் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஒரு சில பேர் உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும்னு தான் நினைக்காங்க, பட் உங்களை ஏதோ ஒரு டிஃபீட் தடுக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இது உங்க பார்ட்னரா இருக்காங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு இங்க தெரியுது அவங்க தூக்கம் இல்லாம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல நிறைய இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மெசேஜ் ஏதாவது ரிசீவ் ஆக சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் இந்த எம்ப்ரஸோட எனர்ஜி லவ் அதிகமா இருக்குது, ரைட்? ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா எஸ், கப்பல்ஸ்குள்ள லவ் கூடும். பிகாஸ் வீனஸோட எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்குது. அது பக்கத்துல த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜியும் இருக்கும்போது எஸ், நிறைய ஹெட்டனான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். கால் மூலமா இருக்கலாம், மெசேஜஸ் மூலமா இருக்கலாம், இல்லைன்னா எஸ் நீங்க சேர்ந்து இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி பிசிக்கல் மூலமாவும் அவங்க பிசிக்கலாவும் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி கோட் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி எல்லாம் தெரியுது. பிகாஸ் த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜிஸ் என்னை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கோடு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ற மாதிரி. பிகாஸ் அவங்க டைரக்டா எதுலயும் பேச மாட்டாங்க, ரைட்? எஸ், நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது இந்த ஃபைல்ல. ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் 9 ஆஃப் பென்டிகல்ஸ்கான எனர்ஜி பாருங்க. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் முடிஞ்சு 9 ஆஃப் பென்டிகல்ஸ்கான எனர்ஜி வந்துருச்சு. எஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், அது ரிசால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான எனர்ஜில வரீங்க, கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மணிக்கு இந்த மந்த் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நிறைய. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? தேவையான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ எனக்கு இதுலயும் தெரியுது, ஏதோ பார்ட்டி அட்டம் பண்றது அந்த மாதிரி எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. பாட்டம்ல ஓகே, மைட் பி ஏதாவது செலிப்ரேஷன் பார்ட்டிஸ், இல்லைன்னா ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் பேசிக்லி இருக்கலாம். சரி, அது செரிமனியாவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு டிசம்பர் மந்த்துக்கு தெரியுது. அண்ட் எனக்கு இதுல தெரியறது என்னன்னா,
ஒரு சில பேர் டேரட் ரீடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கத்துக்கலாம் டெஃபினெட்லி. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது உங்ககிட்ட. அந்த டேலண்ட் இருக்குது சரியா? அதுலயும் நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது பெருசா ஆகலாங்கிற மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது சரியா? எஸ், இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுப்போம். மேபி உங்க ஜாதகத்துல வீனஸோட டைம் இப்போ உங்களுக்கு நல்லா குட் டைமா போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியும். தேங்க்யூ ஸ்பிரிட். Confidence is your key to success. Where hold your vision. Yes, confidence தான் உங்களுக்கு மெயின். எதையும் போல்டா பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா? ரொம்ப கான்பிடன்ஸ் பவர் அதிகமா இருக்குது உங்களுக்கு. எனக்கு தான் இந்த சக்சஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்றேன், புட் பண்றேன். பிகாஸ் இதுக்கு கீழே வந்து இந்த சேரியட்டோட எனர்ஜி ரைட். ஸோ எனக்கு அந்த மாதிரி விஷன் போர்டு பண்ணலாம். எஸ், விஷன் போர்டு நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஷுவலைஸ் பண்றது பேசிக்கலி அது விஷன் போர்டு எப்படி பண்றதுன்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது எழுதி வச்சு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்க கோல் என்ன உங்களுக்கு என்னது ஆகணும், என்னது பண்ணணும், அத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி வேணா, பேபியோட படத்தை வச்சு நீங்க அதை இமேஜின் பண்ணுவீங்க ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஏதாவது விஷன் போர்டு பண்ணி வைக்கிறது நல்லது. அதை டெய்லியும் பார்க்கும்போது நம்ம சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும். நீங்க இதை என்ன டீட்டெயிலா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். பிகாஸ் உங்கள்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு a year from now. எஸ், மைட் பி பாசிபிள் இருக்குது. இந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த இயர் வரை உங்களுக்கு சிக்னிபிகண்டா இருக்கலாம், எனக்கு அப்படி தெரியுது. எஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க உங்க கரியர் ரிலேட்டடா இருக்கட்டும், உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கட்டும், ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது லைக் டிவைன் பார்ட்னர்ஷிப்க்கு வந்திருக்கீங்களா? பர்ஃபெக்ட் பார்ட்னர் யாரு கார்மிக் பர்சன் சரியா? ஹெல்ப்ஃபுல் பீப்புள் பாருங்க. நான் சொன்னேன் ஏதோ ஒரு டிஃபீட் இருக்கு, ஏமாற்றம் இருக்குது. அதை ஃபர்கிவ் பண்ணிடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, லெட் கோ பண்ணுங்க சரியா? அந்த பாஸ்ட பிடிச்சு வைக்க வேண்டாம். இது ஏதோ பாஸ்ட்ல நடந்தது சரியா? இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அது உங்களை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அது வேண்டாம். ஃபர்கிவ் பண்ண கத்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. நிறைய விஷயங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. எஸ், நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு. இஃப் யூ பிலீவ், உங்க மேல நீங்க ட்ரஸ்ட் வைங்க. நீங்க இம்பாசிபிளையும் பாசிபிளா பண்ண முடியும். நான் சொன்ன விசன் போட்டு நீங்க பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்குன்னு. இஃப் யூ பிலீவ், எஸ், நீங்க பிலீவ் பண்ணா கண்டிப்பா உங்களால முடியும். பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வரும். அது கூடயே வந்திருக்கு ரைட். பட் இது எப்போ வரும்னா எல்லாம் ஃபர்கிவ் பண்ணி லெட் கோ பண்றது, சரண்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஜஸ்டிஸ் எனர்ஜியும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க நிறைய டைம் ஜஸ்டிஸ் கேட்கீங்க, பட் அது வந்து கிடைக்கிற மாதிரி கிடைச்சி உல்டாவா போயிருது, ஆப்போசிட் பர்சனுக்கு போயிருதுன்னா எஸ், அது ரீசன் என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க சரியா? அதுக்கான டீட்டெயில்ஸ் மைட் பி பாசிபிள் இருக்கு. உங்க எண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ரைட். இது ஜஸ்டிஸ் வந்து சனி பகவான் வந்து
ஜஸ்டிஸ்கான எனர்ஜி. தப்பு யாரு பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க. இதுல நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்க மேலே ஏதாவது ஸ்மால் ஃபால்ட் மைட் பி சான்சஸ் இருக்கு. ஒரு பர்சன் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கீங்கன்னா தப்பு உங்க மேலதான், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஸ்டார் ஷீட்ஸ் கார்டுல இருந்து எடுக்கலாம். Inner world. Okay, your external world is a reflection of your inner world. Okay, வெளியே இருக்கிறது நீங்க உள்ள பாக்காதீங்க. நான் தான் சொன்னேன், வெளிய, அதாவது வெளி உலகத்துல என்னது இருக்குதோ அது உங்களை ரொம்ப எஃபெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தெரியுது. சரி, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ அது வேண்டாம். அதான் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் நம்ம மேலேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன், வெளியே ஏதாவது நீங்க கெட்டது பாக்கீங்க, யாருக்காவது எதாவது நெகட்டிவா நடக்குது, அது உங்களை ரொம்பவே பாதர் பண்ணுமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்துமா இருக்கும். அதை நீங்க உங்க கூடயும் கம்பேர் பண்ணி பாப்பீங்களா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தேவையில்லை. சரியா, உங்க இன்ட்யூஷனே காஃபி. உங்களுக்கு இன்ட்யூஷன் நல்லா ஹை ஆகும். பிகாஸ் த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? எஸ், நான் கொஞ்சம் லவ் மெசேஜஸ் எடுக்க முதல்ல, அதுக்கப்புறம் கைடன்ஸ் கார்டு எடுப்போம். வெளியுள்ள விஷயத்த நீங்க நிறைய பார்க்காதீங்க, உங்களை நீங்க அனலைஸ் பண்ண பாருங்க. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. வெளிய நடக்கிறது வெளியே அதோட முடிஞ்சிடும், நம்ம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள கொண்டு போக கூடாது. அதான் மெயினா உங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் இருக்குது. நீங்க ஈஸியா ரிலீஸ் பண்ணிக்கிட மாட்டீங்களா இருக்கும் எதனாலும். You bring a smile to my face every morning. You can read my innermost thoughts. You give me amazing hugs. Okay. Your voice sounds so sexy when you whisper in my ear. I love touching you all over. I trust you with my life and heart. ஓகே, அவங்க இதுல பேசிக்லி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்காங்கன்னா, நீங்க அவங்களை எப்பவுமே ஹாப்பியா வச்சுப்பீங்களா, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கொடுக்கும்போது அவங்க ஃபேஸ்ல எப்பவுமே ஸ்மைல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்களா, அதுதான் உங்க பார்ட்னர் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் எஸ், நீங்க அவங்களோட மனசுல என்ன நினைக்காங்கன்னு கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா. சரியா, வெளியோட்டமா மைட் பி சான்சஸ் இருக்கு, அவங்க வெளியோட்டமா வேற மாதிரி காட்டிக்கலாம். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்னு உங்களுக்கு ப்ராப்பரா தெரியுமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்களுக்கு எஸ், உங்க கூட ஒரு ஹக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஹக் பண்றது. எஸ், அண்ட் உங்க வாய்ஸ் சவுண்ட்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குதான், செக்ஸியான ஃபீல். சரியா, அவங்க காதுல கேட்கும் போது ரொம்ப இனிமையா ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, அண்ட் அவங்க உங்களோட ஹார்ட்டையும், அதாவது உங்க ஹோல் லைஃப் அவங்க உங்களை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்றாங்களாம், பிலீவ் பண்றாங்களாம். நீங்க ரொம்ப பியோர் சோலா அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் உங்களை டச் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆல் ஓவர் பாடி, அதாவது உங்களோட எல்லா பாடி ஸ்ட்ரக்சர்ஸும் அவங்களுக்கு ஓவரால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அததான் அவங்க இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ், அவங்கள நீங்க எந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மார்னிங் உங்க முகத்தை பார்க்கும்போது அந்த ஃபீலே தனி பாசிட்டிவா தெரியுமா இருக்கும். மைட் பி ஒரு சிலவருக்கு இருக்கும்ல, இவங்க ஃபேஸ்ல முழிச்சா நல்லா இருக்கும்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதாவது நீங்க அவங்க ஃபேஸ்ல எப்பவும் மார்னிங் ஸ்மைல் கொண்டு வருவீங்களா, உங்க முகத்தை பார்க்கும்போது மைட் பி அவங்களுக்கு ரொம்ப பிளஷ் ஆகலாம், அந்த மாதிரி தெரியுது. சரியா, சந்தோஷம் கிடைக்குமா இருக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், சனி பகவான். நான் இதை தான் சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும். ஓகேவா, சான்ஸ், டெஸ்டினி, ஃபேட், கர்மா, டர்னிங் பாயிண்ட்ஸ். எஸ், நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். உங்களுக்கு மணிக்கும் ப்ராப்ளம் இருக்காது, ரிலேஷன்ஷிப்க்கும் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு கிளாரிட்டிஸ் மோர் கிளாரிட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்டிஸ்கான எனர்ஜி, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஜஸ்டிஸ். சரியா, பாட்டம்லயும் ஜஸ்டிஸ். எஸ், ஜஸ்டிஸ் டபுள் டைம் வருது. எஸ், நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு வெளியும் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, நீங்க பாசிட்டிவா கொடுங்க, உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எஸ், அகைன் லக்கு காண்டி தான் நான் சொன்னேன். நம்பர் 10. சரியா, சனி பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்குது, அதை பாசிட்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இருக்க பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா எனக்கு இங்க தெரியுது. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங். பை.